அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் உங்கள் ராசிநாதனான புதன் 6ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் வீட்டுக்கு செல்கிறார். இதனால் சிறு சிறு எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு. மறைமுக எதிரிகள் கெடுதல் செய்ய ஏற்படும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப்ரோச் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கரெக்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் வீட்டு பலனை பார்த்தோன்னா, 2ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு மாற்றமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் பணவரவு அப்படிங்கிறது ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். பயண யோகங்கள், நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு மார்க்கெட்டிங்காகவோ இல்லை ஒரு செல்லிங் ப்ராடக்ட்டுக்காகவோ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அப்புறம் 3ஆம் வீட்டு பலன்களை பார்த்தோம் அப்படின்னா, முயற்சிகளில் பார்த்தோன்னா ஆரம்பத்தில் கூட பிறந்த தங்கச்சி, தங்கை, அக்கா, அண்ணனோட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். அப்புறம் சரியா போயிடும். குருவோட பார்வை இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய ஹை கான்டாக்ட் பர்சனோட ஒரு நெட்வொர்க்கிங் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சனி செவ்வாயோட நேரடி பார்வை இருக்கிறதுனால சில குழப்பங்கள் மட்டும் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவியிடையே உண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். கொஞ்சம் அதை தவிர்த்துக்கணும். முயற்சிகள்ல பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போதும் பண்ற முயற்சிகளை துவலாம அதை அப்படியே கண்டினியூ பண்றதுங்கிறது சூப்பரா இருந்துட்டு இருக்கும். 4ஆம் வீட்டு பலனை பார்த்தோம்னா, வாகனம் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஓனரோட சிறு சிறு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம், தி ஒன்லி திங், நம்ம சேனலுடைய மெயின் விஷயம், அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்கள்.